சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்தகம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். அரிசி நைட்டே ஊற வச்சிடணும். இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் இந்த மாதிரி பாருங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து இட்லி அரிசி வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். சாப்பாட்டு அரிசி நம்ம சமைக்கிற எடுப்போம் இல்லையா, அந்த அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சிடணும். நான் சொன்ன மாதிரி நைட்டே ஊற வச்சிடணும். பாருங்கள், நல்லா ஊற வச்சு இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஊறின அரிசியை நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கிரைண்டர் இருந்தால் இந்த மாதிரி ஆட்டிக்கலாம். நல்லா நெய்ஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டோம். நெய்ஸாக இந்த மாதிரி மாவு இருக்கணும். அரைச்சாச்சு. லேசாக உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக உப்பு தேவையில்லை. ஏன்னா நம்ம இது தேங்காய் பால்லையும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்துலேயும் பாங்கு காய்ச்சி தான் நம்ம இதை வந்து சாப்பிடுவோம். லேசாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். நம்ம இப்போ இட்லி போனியில் நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இட்லி மாதிரி. இதில் உளுத்தம்பருப்புலாம் எதுவும் சேர்த்துறதில்ல, வெறும் அரிசி தான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தட்டத்துலேயும் இதே மாதிரி இட்லி ஊற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சந்தக மடையில் நம்ம இதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2ஆவது தட்டத்துலேயும் நம்ம இந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். வந்து இந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். குத்தி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சந்தகம் செஞ்சிடலாம். இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி இட்லி சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சந்தகம் வந்து செஞ்சிடணும். அதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இட்லி சுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. சந்தகம் மனை இங்கே இருக்கு. நம்ம சந்தகம் வந்து செஞ்சுக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் வந்து உள்ளதை வந்து தடவிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் இது எவ்வளோ இதில் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு போட்டு நல்லா அமைக்கிட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி சந்தக மனை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா படப்படன்னு நம்மளுக்கு சந்தகம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி அதில் சக்கரை போட்டு இதில் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி வெள்ளம் இருந்துச்சுன்னா அதையும் பாங்கு காய்ச்சி வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் வந்து தூவிட்டுட்டு வெல்லம் பாங்கு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து எல்லாமே எல்லா இட்லியும் இதே மாதிரி சந்தகம் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.